ஹாய் வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்ல ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இதுக்கு முன்னாடி லா ஆஃப் மோஷன் அப்படின்ற கான்செப்டில் ஃபுல்லாக ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ணாமல் ஃப்ரிக்ஷனை இக்னோர் பண்ணிட்டு நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்ற கண்டிஷனில் நிறையா ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ லா ஆஃப் மோஷனில் இந்த ஃப்ரிக்ஷன்ற கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கான்செப்டை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுட்டிங்கன்னா இனிமேல் ஃபர்தராக வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ராப்ளத்தில் கன்சிடர் பண்ணணும். சரிங்களாப்பா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸ்ப்பா. ஆப்போசிங் ஃபோர்ஸை நம்ம சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, there is some force which opposes the motion between the body over the surface of the other. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன உடன் டேபிள் இருக்கு, அது மேலே ஒரு உடன் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த பாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு இந்த உடன் பாக்ஸுக்கு இந்த உடன் டேபிள் நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட்டாக என்ன செய்யுது, ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குதுப்பா. ஆப்போசிங் ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு பாடியை டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா. இந்த ரெண்டு பாடியையும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்த்தோம் அப்படின்னம்னா இதோடைய வியூவை நல்லா பாருங்களேன். இந்த பாக்ஸோட வியூவும் ஒரு இர்ரெகுலர் ஷேஃபாக தான் இருக்கும். இந்த கீழே இருக்கக்கூடிய டேபிளும் நம்மளுக்கு இர்ரெகுலர் ஷேஃபாக தான் இருக்கும். நம்ம மேக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது வேணால் ரெண்டோடைய சர்ஃபேஸும் நம்மளுக்கு ஒரே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதோடைய சர்ஃபேஸை மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது இர்ரெகுலாரிட்டி சர்ஃபேஸஸாக இருக்குது, அதாவது ரஃப் சர்ஃபேஸஸாக இருக்குது. அப்படி ரஃப் சர்ஃபேஸஸ் என்ன செய்யும், ஒரு இடத்துல ஒரு மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று இன்டர்லாக்கிங் ஆகி இது மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு தடையாக இருக்குது, ஸோ ஒரு பேரியராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேனோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது ரெண்டு மெட்டீரியலுடைய மாலிகூல்ஸ் அப்படின்றதோடைய டிஃபரன்ஸ் பாருங்களேன். இது பாக்ஸோடைய மாலிகூல்ஸ், கீழே இருக்கக்கூடியது டேபிளோடைய மாலிகூல்ஸ். இந்த ரெண்டும் ஒன்றை இன்டராக்ட் பண்ணாம ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கு. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ரெண்டும் அட்கசிவ் ஃபோர்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்கசிவ் ஃபோர்ஸில் இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை. தட் மீன்ஸ் த ஃப்ரிக்ஷன் லைக்கு எந்த ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் இர்ரெகுலர் ஷேஃபில் இருக்கும்போது என்ன செய்யும், கொஞ்சம் இன்டர்லாக்கிங் ஆகிறதுனால அதை மீறி நம்ம அதை பிரேக் பண்ணி இதை உடைச்சிட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இந்த ஆப்ஜெக்ட் மோஷனுக்கு வரும். இதில் கொடுக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸுமே இந்த ஆப்ஜெக்டோட மோஷன்லேயே நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது ரெண்டு பாடியில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுல்ஸோடைய இந்த டிஸ்டன்ஸை நம்ம எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான்ப்பா இருக்குது. நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு படிக்கும்போது இந்த இடத்துல சாலிட் மீடியத்தை மட்டும் இல்லாமல் ஏர் மீடியத்துலையும் இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது, வாட்டர் மீடியத்துலையும் இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ மோஷன் ஆஃப் த பாடி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த ராக்கெட்டு, ஏரோப்ளைன் இதெல்லாம் ஏர்வேஸில் போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மீடியம். ஸோ இதோடைய ஷேஃப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ஒரு ஸ்டீம் லைன் ஷேஃப்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏர் ரெசிஸ்டன்ஸில் இருந்து நமக்கு வெஹிக்கிளில் போகக்கூடிய இந்த ஃபியூலோடைய மொத்த ஃபோர்ஸும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஏரோடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட்டாக நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியலனாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்மளுக்கு மோஸ்ட்லி அதிகமாக சேவ் பண்ணணுன்றதுக்காக இந்த பாடிஸ் ஃபுல்லாக ஸ்டீம் லைன்டாக, அதாவது ஒரு ஷார்ப் எட்ஜாக மூவ் ஆகி முன்னாடி நோக்கி போகக்கூடிய இந்த பாதை எப்படி இருக்கும்னா காற்றை கிழிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஷார்ப்பாக ஒரு ஸ்டீம் லைன் ஷேஃபில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஏர் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம என்ன செஞ்சுருப்போம், பேராஷூட்டில் ஒரு ஸ்கை டைவர்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, நார்மலாக ஏரில் நம்மளுக்கு வரும்போது ரொம்ப வேகமாக வந்திருப்பாங்க. ஆனால் சேஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கு பேராஷூட்டை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யும், இந்த பேராஷூட்டை பிளாக் பண்ணுறது மூலமாக இவருடைய மோஷனை ஸ்லோ பண்ணி சேஃப் லேண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நிறைய இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணுது. வாட்டர் மீடியத்துலேயும் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஷிப்பு அண்ட் போட்லலாம் நம்மளுக்கு இதோடைய ஃப்ரண்ட் வியூ, அதாவது மோஷனில் ஃபார்வர்டாக முன்னாடி நோக்கி போகக்கூடிய இந்த வியூ ஸ்டீம் லைன்டாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்டாக இருக்கும். தண்ணியில் அதோட வேகம் தடைபடாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக போகணும் அப்படின்றதுக்காகவும் ஸோ இதோடைய சேஃப் ஸ்டீம் லைன்டாக நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி நார்மலாக லேண்ட் சர்ஃபேஸ்லேயே நம்மளுக்கு வேகமாக போகக்கூடிய புல்லட் ட்ரெயினாக இருக்கட்டும், ஸோ கார்ஸாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நம்மளுக்கு அதோடைய ஷேப் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ட்ரீம் லைண்டாக வச்சுருப்பாங்க.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் ஏரோடைனமிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஷிப்புக்கும் போட்டுக்கும் லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கிறத விட ஃப்ரிக்ஷன் கம்மி தான். லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கிறத விட வாட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. அதனால அது கொஞ்சம் வேகமாகவே டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த 2 வெஹிக்கிளில் இது ரயில்வே ட்ராக்ல தான் போகுது. நார்மலாக ஒரு காங்கிரீட் ரோடில் போடாமல் ஸ்டீல் ட்ராக்லேயோ அல்லது இப்போ மேக்னெட்டிக் நேவிகேஷன் சொல்கிற மாதிரி லிஃப்ட் ஆகி ஏரில் தான் நம்மளுக்கு மூவ் ஆகி போகிற இந்த புல்லட் ட்ரெயின்லாம் ரொம்ப வேகமாக போகக்கூடியதாக இருக்கும். அதில் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் ஏரில் மட்டும்தான் இருக்கும் அல்லது ஸ்டீலில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைக்கு, கார் இதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ரோடு அப்படின்ற இந்த கான்ட்ராக்ட் சர்ஃபேஸ் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா ஆல்ரெடி ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்குது. அதோட நம்மளுக்கு இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு இதை பிளாக் பண்ணுச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி எதுலேயே லாஸ் ஆகிடுது அப்படின்னா இந்த ஆப்போசிங் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கே எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். ஸோ அதனாலேயே நம்ம இதை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெஹிக்கிள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறாங்கப்பா. ஸோ இப்போ ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையான தியரி நம்ம பார்க்கலாம். பிகினிங்கில் முன்னாடி இருந்தது கிளாசிக்கல் தியரினும் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது மாடர்ன் தியரி அப்படின்னு இருக்குப்பா. ஆனாலும் இன்னும் கிளாசிக்கல் தியரி தான் நிறைய பேர் பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் 2 நம்ம சேர்த்து இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா த ரஃப்னஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃப்ரிக்ஷன் ப்ரெசன்ட் ஆன் இட் அப்படின்னு சொல்லுது. ரஃப்னஸ் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா ஒரு இர்ரெகுலாரிட்டி சர்ஃபேஸ் தான் ஃப்ரிக்ஷனுக்கே காரணம் அப்படின்றது. அதாவது லார்ஜர் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த 2 சர்ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா லார்ஜர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்றாங்க. கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்மால் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸை நம்ம ஒரு பிளேன் சர்ஃபேஸில் வச்சுருக்கோம். அதே போல் ஒரு லார்ஜ் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஒரு பிளேன் சர்ஃபேஸில் வச்சுருக்கோம். இந்த 2க்கும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸோ இப்போ இந்த ஏரியா இதில் கம்மியாக இருக்குது, இந்த ஏரியா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால ஆப்போசிட்டிங் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய கான்செப்ட் இல்லைங்களாப்பா. தென் மோர் ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸ் வந்து ஒன்று ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது சரிங்களாப்பா, இன்னொன்று ஒரு பிளேன் சர்ஃபேஸாக இருக்குது. சேம் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான். அப்போது ஒன்று ரஃப் சர்ஃபேஸ், இன்னொன்று ஒரு பிளேன் சர்ஃபேஸில் இருக்குது. இதில் எதில் அதிகமாக நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸில் நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஆப்போசிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களாப்பா. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ் எதில் அதிகமாக இருக்கும், ரஃப் சர்ஃபேஸில். ஒரு மண்ணில் வச்சு நம்ம ஒரு மாசை தள்ளுறதுக்கும் அதே இது ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு மார்பிள் மாதிரி ஒரு டைல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் வச்சு நம்ம ஒரு மாசை தள்ளுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்றது நம்மளுக்கு அதிகமான ஃப்ரிக்ஷன் கொடுக்குது. அதே இதுமாதிரி மோர் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கக்கூடியது ஃப்ரிக்ஷனை எலிமினேட் பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது சரிங்களா. ஸோ அதை தான் நம்மளுக்கு கிளாசிக்கல் தியரி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் இந்த கான்செப்டை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போமே. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம இதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னம்னா ஒரு 2 சிலிண்டர் எடுத்திருக்கோம். இந்த 2 வாட்டர் டேங்க்கும் ஒரு 2 ஈக்குவலான ஏரியானே எடுத்துக்கிடுமே, 2மே ஈக்குவல் ஏரியா. ஒன்று வந்து எம்டியாக இருக்குது, இந்த வாட்டர் டேங்கு எம்டியாக இருக்குது, இன்னொன்று ஃபில்டாக இருக்குது. ஸோ இந்த எம்டியாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டேங்கை நான் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா 10 நியூட்டன் எடுத்துக்கிச்சுப்பா. நான் இதை தள்ளுறதுக்கு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுது, இந்த வாட்டர் டேங்க் வந்து மூவ் ஆகுது சரிங்களா. அதே இது சேம் அதே 10 நியூட்டன் கொடுத்தா இப்போ இது மூவ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாதுப்பா. வாட்டர் ஃபில் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல இதோடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அப்படின்றது இந்த இதில் லைட்டாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் ப்ரெஷர் அப்படின்ற அழுத்தம் அதிகமாக இருக்குது. அந்த அழுத்தம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு 2உடைய கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கான ஏரியா சேமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 2க்கான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கு காரணம் என்ன, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான ப்ரெஷர் அப்படின்றது ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஃபோர்ஸ் பர் கான்டாக்ட் ஏரியான்றதான் கொடுக்குதுப்பா. அடுத்து மோர் ஸ்மூத் சர்ஃபேஸ். மோர் ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி கிளாஸஸ் எல்லாத்தையும் ஸ்மூத் சர்ஃபேஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது மேலே ஏதாவது ஒரு ஸ்டீல் பாலையோ அல்லது உடன் பாக்ஸையோ நம்ம மூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே மூவ் பண்ணியிருப்போம். அதே இது 2 கிளாஸை நம்ம கான்டாக்டில் வச்சுட்டு ஒரு கிளாஸை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிங் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம என்ன நினச்சோம், ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷனில் அது எலிமினேட் பண்ணோம், ஃப்ரிக்ஷன் குறையும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 2 ஸ்மூத் சர்ஃபேஸையும் கான்டாக்டில் வைக்கும்போது 2 ஒன்று என்ன செஞ்சுக்கிடுது, ஒட்டிக்கிடுது. அட்கசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ குறையுதோ அந்த நேரத்தில் அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும்.
அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா அட்கசிவ் ப்ரெஷரும் அதிகமாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் மாடர்ன் தியரியை பார்க்குறோம்ப்பா. த காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டூ சர்ஃபேஸ் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் அட்டாமிக் ஆர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் ஆக்சுவல் கான்டாக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தோம், ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸு, அது கான்டாக்ட் ஏரியாவை பொறுத்து இருக்கு. ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்காது அப்படின்னு தானே பார்த்தோம். ஆனால் இங்கே இன்க்ரீசஸ் இன் கான்டாக்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அட்கசிவ் ஃபோர்ஸும் என்ன செய்யும், அதிகமாகும். ஃபோர்ஸுக்கும் ஏரியாவுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா ப்ரெஷர் P = F/A. இந்த இடத்துல ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ ப்ரெஷர் என்னவா இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ அதில் எந்த ஒரு விதத்துலையும் ஏரியா அதிகமாகிறதுனால நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாகுதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரிக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா அட்கசிவ் ப்ரெஷரை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால இண்டிபெண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா. கான்டாக்ட் ஏரியா அதிகமாச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாகுமான்னு கேட்டால் இல்லைப்பா, ஏரியாவுக்கும் ஃப்ரிக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இண்டிபெண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா. ஃப்ரிக்ஷனுக்கும் கான்டாக்ட் ஏரியாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அட்கசிவ் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ மோர் ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் டூ சர்ஃபேசஸ் டிகிரீசஸ். ரெண்டு கான்டாக்ட் பாடியோட சர்ஃபேஸ் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையும் போது அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாகுது, அதனால ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த இடத்த கவனிச்சு பாருங்க, இதே ஃபார்முலா P = F/A ஃபோர்ஸ் அதிகமாகுது, ஏரியா குறையுது. டினாமினேட்டர் குறைஞ்சாலே ப்ரெஷர் கூடும், அதில் நியூமரேட்டர் வேற அதிகமாகுது, அப்போ ப்ரெஷர் என்ன செய்யும், இன்னும் அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல அட்கசிவ் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ரொம்ப அதிகமாகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு அதிகமாகும், இன்க்ரீசஸ் ஆகும். ஆனால் இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்? ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ இன்க்ரீஸ் இன் கான்டாக்ட் ஏரியா, இதோட ஏரியா எந்த அளவில் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. மோர் ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், கிளாஸஸை பார்த்தோம் இல்லையா. ரெண்டு கிளாஸஸ் ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும்போது ரெண்டு கடையில் ஒட்டிக்கிடக்கூடிய விசை அதிகமாகுது. அந்த ரெண்டும் ஒட்டக்கூடிய ப்ரெஷரும் என்ன செய்யும், அதிகமாகும். அதனாலேயே இந்த ஸ்மூத் சர்ஃபேஸஸ் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும்ப்பா. அப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்றத நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு ஆர்ஜினை பார்த்துட்டோம். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் which is always opposites the relative motion between an object and the surface where it is placed. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே ஓரளவு புரிஞ்சிருக்கும். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ்னாலே ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ன்ற வார்த்தை எழுதணும். அப்போ ரிலேட்டிவ் மோஷனா என்ன அர்த்தம், when a force parallel to the surface is applied on the object, the force tries to move the object with respect to the surface. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு உடன் டேபிள் ஒன்று எடுத்துக்கிடும், அது மேலே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த பாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கிடும். அந்த பாக்ஸு இந்த டேபிள் மேலே கொடுக்கக்கூடிய ஆப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்றது ஃப்ரிக்ஷன் கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸு ரைட் டைரக்ஷனில் நம்ம கொடுத்த ஃபோர்ஸாக இருந்துச்சு. அதே இதை கொஞ்சம் மாற்றி இப்போ லெஃப்ட் டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்டை நம்ம லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஆப்போசிங் ஃபோர்ஸ் என்ன செய்யுது, இப்போ ரைட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸுக்கு இது பேரலல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எப்போயுமே நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்ப்பா. ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சிங்கிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுனா போதும். இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்றது 2 டைப்ஸில் இருக்குப்பா. ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அனதர் ஒன் இஸ் த கைனடிக் ஃப்ரிக்ஷன். இப்போ நம்ம பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த சர்ஃபேஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்குது. மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இது எவ்வளோ ஆப்போசிட் பண்ணுதோ அதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அல்லது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. நான் கொடுத்த ஃபோர்ஸு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வச்சிருச்சு, மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கிடும். அப்போது இந்த கான்டாக்டில் இருந்த அந்த சர்ஃபேஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றத கைனடிக் ஃப்ரிக்ஷன் அல்லது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. மூவ் பண்ணாமல் ரெஸ்ட்லேயே வச்சிருக்குதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். எப்போ இது ஸ்லைடாகி மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ அதில் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான்ப்பா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சிம்பிளாக கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இந்த எக்ஸாம்பிள் ஒரு நோட்டோ ஒரு புக்கோ எடுத்துக்கோங்க, அது மேலே ஒரு காயினை எடுத்துக்கிடுவோம். இப்போ அதோட அட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நோக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரைஸ் பண்ணுறீங்க. அப்படி ரைஸ் பண்ணும்போது
அந்த காயின் எது வரைக்கும் ரெஸ்ட்லேயே இருக்க கீப் அப் பண்ணுதோ, எது வரைக்கும் ஸ்டேட்டிக்லேயே இருக்க பார்க்குதோ அதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு இடையில ஆப்போசிட்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இன்க்ளைண்டாக தீட்டாக்கு நம்ம என்ன செஞ்சதுக்கப்புறம் அது என்ன செய்யும்? ஸ்லைடிங் ஆகி கீழே நோக்கி வர பார்க்கும். அப்போ எந்த இடத்துல எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு ஸ்லைடிங் ஆகி வருதோ அந்த இடத்துல அதோடைய ஆப்போசிங் ஃபோர்ஸ் எதுவாக மாறுது? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனாக மாறுது. எப்போ அது ஒரு மூவிங் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இது நம்ம டீட்டெயில்டாக வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஸோ இது நம்ம பிளேன் சர்ஃபேஸில் மட்டும் இல்லை, இன்க்ளைன் சர்ஃபேஸ்லேயும் இருக்கும் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.